வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரிஷாவை பற்றின வந்த வதந்தி அப்படிங்கிறது உண்மையானதோ, அதுக்கு அந்த அரசியல்வாதி என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இடைநிலையில் ஆசிரியர்கள் ரொம்ப குறைஞ்சது 6 வருஷமாக இங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு யாருமே எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே எந்த ரியாக்ஷனும் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். முதல்ல இடைநிலை ஆசிரியர்கள் கூட ஊதியத்தை பற்றி பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, இங்கே 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கடந்த 6 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சம வேலைக்கு உண்டான சம ஊதியத்தை அப்படிங்கிற மையத்தை முன்படுத்தி தான் இவங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் பல முறை இவங்க ஒவ்வொரு விடுமுறை நாட்களிலுமே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. உண்ணாவிரத போராட்டம் பல பேர் மயங்கி விழுந்தது தான் உண்டே தவிர, இவங்களுக்கு உண்டான நீதி கிடைச்சதா அப்படின்னா இன்ன வரைக்குமே இல்லை. இது கடந்த ஆட்சிலையும் நடந்துச்சு, இந்த ஆட்சிலையும் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி நடக்கிறப்பயே இவங்களுக்காக போராடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போராடினது மட்டும் இல்லாமல், கண்டித்தது மட்டும் இல்லாமல், இவர் ஒரு வாக்குறுதியாகவே இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே சம ஊதியம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அவர் ஒரு வாக்குறுதியாகவே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை இது நாள் வரைக்கும் செயல்படுத்தலை. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இன்னும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை ஒரு பொருட்படுத்தாமல் கூட இவங்க இதே போக்கில் தான் போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே எல்லாருக்கும் ஒரே நியதி தானே, அப்புறம் ஏன் இவங்களுக்கு மட்டும் சம ஊதியம் கொடுக்காம குறைச்சிருக்கிறீங்க? இன்னும் சொல்லப்போனால் ஒரு வருஷம் கழித்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதில் 3% மட்டும்தான் கம்மி பண்ணி சேலரி கொடுக்கணும். ஆனால் இவங்க 35% சேலரியை கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் இங்கே மிகப்பெரிய புகார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக பல பேர் பல போராட்டங்களை முன்னெடுத்தும் இதில் யாருமே கண்டுக்காத இருக்கிறது தான் மிகப்பெரிய சோதனை. இன்னும் சொல்லப்போனால் இங்கே அறிக்கை விடுற, அதுவும் இப்போ நிதி அறிக்கை விட்டுருக்குறாங்க இல்லையா, அதில் கூட பள்ளி கல்வித்துறைக்கு ஏகப்பட்ட கோடிகள் ஒதுக்கிடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த செலவெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு தான் தெரியல. இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுக்கு ஒரு கட்டடத்தை சரியான முறையில் அமைச்சு தரதில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கணுமோ அதே அளவுக்கு இங்கே ஆசிரியர்களுக்கும் கொடுத்ததான் அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி வரும், அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், தான் படிக்கிற பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூடி வரும். ஏன்னா இங்கே சரியான சேலரி இல்லை அப்படின்னா கடமைக்கு நடத்தலாமே அப்படின்னு கூட சில ஆசிரியர்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பொதுவான கருத்துலாம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் என்னோட கேள்வியும் கூட. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஏகப்பட்ட பட்ஜெட் போட்டு வச்சுருக்கிறீங்க, அதை ஆனால் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது ஆசிரியர் சைடு மட்டும் இல்லைங்க, விவசாய சைடில் இருந்தும் இருக்குது. தண்ணீர் வரல அப்படிங்கிறதும், உரிய விளைபொருள் வரல அப்படிங்கிற மாதிரியும், குறைந்தபட்ச ஆதார விலை வைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் எல்லா தரப்புலேருந்தும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுக்குறீங்க, அது நீங்கள் வெறும் ஜெயிக்கணும், அதிகாரத்தில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் ஆழமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களால் முடியும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். நீங்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊதியத்தை சம பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளும் கூட. ஸோ அதையும் தாண்டி இங்கே திரிஷா அவர்களை பற்றி பேசின அந்த ராஜு அவர்கள் அடித்தாரு பாருங்க ஒரு அந்தர் பல்ட்டி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. என்ன அப்படி சொன்னார் அப்படின்னா, நான் திரிஷாவை நான் சொல்லலை, திரிஷா மாதிரியான ஒரு சின்ன பொண்ணை தான் கேட்டார் அப்படின்ட்டு சொன்னேன். அந்த ஒரு விஷயந்தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு அரசியல்வாதியாக இருந்தோம்னா என்ன வேணாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் போல். நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னா அதுக்கு முதல் தகுதி அரசியல்வாதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் போலையாட்டுது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுது. ஏன்னா பேசி சில மாதங்களோ சில வாரங்களோ ஏன் சில நாட்களோ கூட ஆகலைங்க, ஒரே நாள்லேயே அடித்தாரு பாருங்க அந்தர் பல்ட்டி அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த பல்ட்டியை நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் இதை முதல்ல ஆரம்பித்தது, அதாவது சேரன் அவர்கள் துணிச்சலாக ஒரு கேள்வி கேட்டார். நடிகைனா உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக போச்சா, திரைத்துறையினை சார்ந்தவங்களை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க, இதுக்கு தக்க பதிலடி தரணும் அப்படின்னு நடிகர் சங்கத்துக்கிட்டையும் கோரிக்கையும் வச்சார். அது மட்டும் இல்லாமல் சட்டத்துக்கிட்டையும் இதை
கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான பதிவு தான் அவருடைய பதிவாக இருந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு த்ரிஷா அவர்களும் அவங்களுடைய எக்ஸ் பதிவில் சொல்லியிருந்தாங்க, நான் இந்த விஷயத்த சட்ட ரீதியாக அணுக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அணுகிறதுக்கு முன்னாடியே இவர் அந்தர் பெல்ட்டி அடித்தார். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, த்ரிஷா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண சேரனுக்கு ஒரு நன்றி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் யாருமே சப்போர்ட் பண்ணாத டைமில் முறையாக ஒரு குரல் எழுப்புது அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான குரல். ஸோ அவங்களுக்கு தான் சைட்லேருந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதன் பிறகாவது கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே குரல் கொடுக்குறவங்களே ஒரு சிலர் தான். அவங்களுக்கும் சரியான டைமில் சரியான தேங்க்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரியது இல்லை. பட் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறப்ப வந்து நிற்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் நீங்கள் சொல்கிறது தவறு இல்லைல்ல. ஸோ அப்போ தானே மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட போய் நிற்கலாம் அப்படின்ட்டு தோணும். அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. ஏன் தனியாக சொல்லலை அப்படின்னாலும் அதே எக்ஸ் தளத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் கூட எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிய வச்சுக்கிறேன். கோபிநாத் அவர்கள் 25வது வருடத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி அதை அவர் வந்து தொகுப்பாளராக வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுலேருந்து 25 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத அதை ஒரு செலிப்ரேட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த செலிப்ரேஷனில் தமிழிசை ஆளுநர் தமிழிசை அவர்கள் இங்கே வந்து அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தான், ஒரு அதிகாரியாவோ இல்லை ஆளுநராகவோ வரல, ஒரு கட்சி சார்ந்து வரல, கோபிநாத்தோடைய அக்காவாக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம். ஏன் இவங்களை பற்றி இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு ஸ்போர்ட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்கள பற்றி பல புகார்கள் பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கே பல கருத்து முரண்பாடுகள் கூட இருக்குது. அவங்க இருக்கிற கட்சியை மட்டும்தான் முரண்பாடை தவிர மற்றபடி அவங்க சொந்த வாழ்க்கையிலும் சரி, அவங்களுடைய தொழிலையும் சரி, அவங்களுடைய டாக்டர் தொழிலையும் சரி எந்த ஒரு முரண்பாடு இல்லை. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அவங்கள பற்றி கோபிநாத் அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, டெல்லியில் ஒரு மீட்டிங்கில் இருக்கிற அவங்க, ஒரு கட்சி பிரச்சாரத்துக்கு போயிருக்கிற அவங்க, கோபிநாத்துக்கு தெரிஞ்சவங்களுடைய குழந்தைக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், ரொம்ப பிழைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்லாம் சொல்ல, அப்போ கோபிநாத்துக்கு அவங்களுடைய நம்பர் கிடச்சிருக்கு. அவங்க 2 பேரும் கொஞ்சம் தொடர்பில் தான் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி கோபிநாத் அவர்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் அடுத்த ஃப்ளைட்டே அவங்க சொந்த காசில் பிடிச்சி வந்து இங்கே குழந்தைய காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொன்ன குழந்தைய இவங்க காப்பாற்றி கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த நாளே கிளம்பி அவங்க மறுபடியும் சொந்த காசுலேயே டெல்லிக்கு போயிட்டாங்க அப்படின்னு கோபிநாத் சொன்ன அந்த ஒரு விஷயம் ரொம்பவே மகிழ்வாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவங்கள பற்றி பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ முடிச்சுனா இருக்குது. நன்றி, வணக்கம்.